அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இதில் பர்டிகுலராக விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்கள், அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ், அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். இப்போ நிறைய பெற்றோர்கள் காமனாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சார் விஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறது, விஐடியில் சீட்டு கிடைக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு விஐடியில் சீட்டு கிடைக்கும், விஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதாவது +2 மார்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் பர்டிகுலராக என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதிகப்படியான ஸ்கோர் வாங்கணும், இதை பற்றின ஒரு வீடியோ தெளிவாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே நிறையா பேர்த்தோட ட்ரீம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வெள்ளூரில் குமிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கல்லூரியில் சேர்றதுக்காக. ஸோ இந்த விஐடிங்கிற கல்லூரியானது மொத்தம் 4 இடங்கள்ல இருக்குது. இந்த வருஷம் 5ஆவதாக புதுசாக மொரிஷியஸ்லேயும் கொண்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, விஐடி ஆந்திர பிரதேஷ் மற்றும் விஐடி போபால், இந்த 4 இடம் கூடுதலாக இந்த வருஷம் விஐடி மொரிஷியஸ்லேயும் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த விஐடிங்கிற இந்த தனியார் பல்கலைக்கழகம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக வெள்ளூர் மற்றும் சென்னையில் சேர்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர முடியும். இப்போ நிறைய பேர்த்தோட ஒரு டவுட் இருக்குது, சார் நான் 12th நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், 12th போர்டு எக்ஸாமோட மார்க்கு கன்சிடர் பண்ணுவாங்களா, நான் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், ஐசிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன், மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கேன், நீங்கள் என்ன போர்டில் படிச்சிருந்தாலும் சரி அவங்க கன்சிடர் பண்ணுறதுங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் 12th 95% மார்க் வாங்கியிருந்தாலும் அது இங்கே யூஸ் ஆகாது. ஸோ போர்டு எக்ஸாம் மார்க்ஸை ஒதுக்கி வச்சுருங்க. அதாவது விஐடிக்குள்ளே மட்டும் சேர போகிறோன்னா போர்டு எக்ஸாம் மார்க் ஒதுக்கி வச்சுட்டு விஐடிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகே சார், இப்போ விஐடிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எவ்வளோ மார்க் வாங்கினா நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட். ஸோ இங்கே நான் ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிடுறேன். இந்த விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடித்து ரிசல்ட் வர்றப்ப நம்மளுக்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்கிற தகவல் வராது, எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கிற தகவல் வராது, எத்தனை பர்சன்டைல் வாங்கியிருக்கீங்கிற தகவல் வராது, நீங்கள் என்ன ரேங்க் வாங்கியிருக்கிறீங்க. அதாவது இந்த தேர்வு ஒரு 2 லட்சம் பேர், போன வருஷம் 3 லட்சம் பேர் வரைக்கும் எழுதுனாங்க. ஸோ 3 லட்சம் மாணவர்களில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கீங்கிற தகவல் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு ஸ்கோரோ பர்சன்டைலோ இருக்காது. ஸோ இப்போ இங்கே ரேங்க் மட்டும்தான் பேசும். இந்த ரேங்க்லேயுமே நீங்கள் வெள்ளூர் கேம்பஸ் மற்றும் சென்னை கேம்பஸில் சேரணும்னா கம்பல்சரி 1 லட்சம் ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 1 லட்சம் ரேங்க்குள்ளே வந்துட்டேன், அப்போ எனக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும்தான். அதாவது 1 லட்சம் ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வெள்ளூர் கேம்பஸில் சேரலாம், இல்லைனா சென்னை கேம்பஸில் சேரலாங்கிறது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும்தான். பட் அங்கே சீட்டு கிடைக்கும்னா இன்னும் நல்ல ரேங்க் போகணும். உதாரணத்துக்கு சார் நான் வெள்ளூர் கேம்பஸில் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரேங்கிங்குள்ளே 15,000 ரேங்கிங்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். அப்போ அந்த ரேங்க்லாம் வரணும்னா எந்த அளவுக்கு தீவிரமாக படிக்கணும்னு பாருங்கள். ஏன்னா கடந்த சில வருஷங்களாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்களை நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம். அப்போ நாங்கள் கவனித்த நிறையா விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அந்த ஃபஸ்ட்டு 10,000 ரேங்க் 15,000 ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களோட பங்களிப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதால தான் கடந்த சில வருஷங்களாக ஒரு சின்ன தவறு நடந்துகிட்ருக்கு. அது தவறுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கவனக்குறைவுன்னு கூட சொல்லலாம். அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே சார், தமிழ்நாட்டு மாணவர்கள் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதில் நல்ல ரேங்க், அந்த 10,000 ரேங்க் 15,000 ரேங்க் வாங்கணும்னா
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே சார். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதுனா தான் ரேங்க் வருங்கிறது தெரியும். இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து அவங்க வந்து 5 போர்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மேக்ஸ் படிக்கிறவங்க, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறவங்க, இல்லை மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க மேக்ஸை முதன்மையான படமாகவும், இல்லை மேக்ஸ் படிக்காதவங்க பயாலஜியை முதன்மையான படமாகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ மேக்ஸில் மொத்தம் 40 கேள்விகள். அதேமாதிரி 2வது சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் 35 கேள்விகள், கெமிஸ்ட்ரி 35 கேள்விகள். இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 110 கேள்விகள் வந்துடும். அடுத்ததான் ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 கேள்விகள். அதேமாதிரி இங்கிலீஷில் வந்து 10 கேள்விகள், மொத்தம் 125 கேள்விகள். இதுதான் வந்து டோட்டலாக பிஐடி ட்ரிபிளியோட எக்ஸாம், அதாவது நம்ம சிலபஸ் ஃபார்மேட் மற்றும் அந்த மார்க் ஸ்கீம்ங்கிறது, எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ங்கிறது இதுதான். பட் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அதிகப்படியான ஸ்கோர் எடுக்கணும்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் இங்கே என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்து நம்ம வந்து ஆப்டிடியூடுக்கும் இங்கிலீஷுக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். காரணம் கேட்டால் அதில் 15 மார்க் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக போயிடும் சார்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகப்படியான ரேங்கிங்கில் முன்னாடி நல்ல ரேங்கிங்கில் வர்றாங்கன்னா, அவங்க பெரும்பான்மையாலுமே ஜேஇஇங்கிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறாங்க. ஸோ ஜேஇஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 125 மார்க்கில் 110 மார்க் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்டாகவும், வெறும் 15 மார்க் மட்டும்தான் நான் டெக்னிக்கல் சப்ஜெக்டாகவும் நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் ஆப்டிடியூட் இங்கிலீஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய 110 மார்க்குக்கு அதிகமாக, நான் எல்லாரையும் குறை சொல்ல வரலைங்க, நிறைய மாணவர்கள் வந்து இந்த 110 மார்க்கு கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அதான் நம்ம தான் போர்டு எக்ஸாமுக்கு படிச்சிட்டோம்ல, ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறோம். இதில் மட்டும் இந்த 15 மார்க்குக்கு உட்காந்து டெய்லியும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சஜஷனுங்கிறது, நீங்கள் இந்த 110 மார்க்கில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு முன்னாடி ரேங்க் வந்துடும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் மற்றும் அனலிட்டிக்கல் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்டிடியூடையும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். லாங்குவேஜ் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷுமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 110 மார்க்கை விட்டுட்டு வெறும் 15 மார்க்குக்கு மட்டும் உட்காந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட கோச்சிங் போயிட்டுருக்கோம். உண்மையாக சொல்ல போனோம்னா, நீங்கள் பிஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கோச்சிங்கும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜேஇஇங்கிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்களாகவே இருந்தாலே போதும். நீங்கள் அந்த ஸ்கோரை வச்சு, அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, விஐடி ட்ரிபிளி, ஏட்ரிபிளி, எஸ்ஆர்எம் ட்ரிபிளி இது மாதிரி பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்க்ளூடிங் பிட்சாட் முதற்கொண்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணி உள்ளுக்க போக முடியும். சரிங்களா? ஸோ மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஐடியில் ஜாயின் பண்ணணும்னா கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 பாடங்களில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடு ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் பண்ணாலே போதும். கண்டிப்பாக பிஐடியில் நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட், நீங்கள் நினைக்கிற ஃபீஸ் லேப் முதற்கொண்டு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பிஐடியில் சேர்றதுக்கான ஈஸியான ப்ரொசீஜர்ஸ். இதை தாண்டி நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகிறேன், எனக்கு வந்து அவங்க சீட்டு வாங்கி தராங்க, இவங்க சீட்டு வாங்கி தராங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம போகிறதில்ல. நம்ம வந்து த்ரூ கவுன்சிலிங் வழியாக எப்படி சீட் எடுக்கிறதுங்கிற தகவல்கள் மட்டும் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பிஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவுன்சிலிங் ஷெட்யூல் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.